Okay, so hello busy people, அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening. So என்ன பார்த்துருக்குறோம்னா என்ன சப்ஜெக்ட் வந்து பார்த்துருக்குறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன டாபிக்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே வந்து நிறைய டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கோல், பெட்ரோலியம் கேஸ், ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா பெட்ரோலியம் லிக்விட்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். ஸோ இந்த மூணுமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாம், இல்லை காலியாயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ தோஸ் ஆர் எக்ஸாஸ்டபிள். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில் அப்படின்னா ஃபியூச்சர் ஃபியூல்ஸ் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ நம்ம கோல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். அதுவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2050. ஓகேங்களா. ஸோ 2050 உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தென் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி என்னென்ன அப்படின்னா தீஸ் ஆர் த திங்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பயோடீசல். ஸோ பயோடீசலில் அந்த பேர்லேயே வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டீசல் இல்லைனா வந்து ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் அ ஃபியூயல் அப்டைன்டு ஃப்ரம் வெஜிடபிள் ஆயில்ஸ். ஸோ நம்ம வந்து வெஜிடபிள் ஆயிலேருந்து நான் கிடைக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியூயல் தான் வந்து உங்களுக்கு பயோடீசல். ஸோ இதில் உங்களுக்கு சோயாபீன்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலாக இருக்கலாம். ஸோ சோயாபீன் ஆயில், ஜட்ரோபா ஆயில், கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் ஆர் ரப்பர் சீட் ஆயில். ஸோ இது நார்மலாக இந்த ஜென்ரலாக சொன்னாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சீட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ வெஜிடபிள் ஆயில் இல்லைனா வந்து சீட் ஆயில். ஸோ இந்த சோயாபீன், ஜட்ரோபா ஆயில், கார்ன், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே வந்து சீட் ஃபார்மெட்டில் தான் கிடைக்கும். ஸோ நல்லா வந்து காய வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஆயில் கிடைச்சிரும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ். அதான் வந்து பயோடீசல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எனர்ஜி யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்லி கோல் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ 42% ஆஃப் கோல். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கம்பஸ்டபிள் அண்ட் ரெனியூவபிள்ஸ் அண்ட் வேஸ்ட். ஸோ அது வந்து 25% அண்ட் ஆயில் 25%, நியூக்ளியர் 1%, அதர் ரெனியூவபிள்ஸ் 2% அண்ட் நேச்சுரல் கேஸ் 7%. ஸோ நம்ம இப்போ அதிகமாக வந்து வேர்ல்டே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோல். ஓகேங்களா. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம வந்து ரீப்ளேசபிள் அந்த ஃபியூல்ஸ். ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து பயோடீசல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அட் சேம் டைம் கோலும் உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் த திங். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விண்மில். ஸோ விண்மில்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியாவுக்கும் சரி உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா வேர்ல்டுக்குமே சரி உங்களுக்கு வந்து பவர் அவுட்புட் எலக்ட்ரிசிட்டி வந்து எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான். ஓகேங்களா. ஸோ கோல்லேருந்து நிலக்கரி வந்து உங்களுக்கு பேர்ன் பண்ணுவாங்க. அதுலேருந்து வர அந்த ஹீட்டை வச்சு வாட்டர் வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீமை வச்சு உங்களுக்கு டர்பைன்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ சிம்பிள். ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். ஸோ தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்கிறோம் மேக்ஸிமம். பட் வந்து கோல் ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். அட் சேம் டைம் வந்து ஓவர் பொல்யூஷன் வந்து ஏற்படுத்தும். ஸோ நான் ஃபஸ்ட் டைமில் நம்ம கிளாஸில் வந்து பார்த்தோம் USA அண்டு சைனா. ஸோ இவங்க தான் வந்து US அண்டு சைனா. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்ன கன்சப்ஷன் ஆஃப் கோல். ஓகேங்களா. ஸோ இவங்க அது ரொம்ப அதிகமாக அந்த வேர்ல்ட்லேயே வந்து கோல் வந்து கன்சப்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா US அண்ட் சைனா மட்டும் தான். ஸோ அந்த ரெண்டு கண்ட்ரிஸ்னால தான் மேக்ஸிமம் பொல்யூஷன் கூட ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அது வந்து கோலை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தான் அவங்க எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேருந்து வந்து பொல்யூஷன் வரும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பொல்யூஷன் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரும். அதனால் எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வந்து வருது. ஸோ அதுக்கான ஒரு செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு சொல்லினாங்க விண்மில். ஸோ விண்மில் ஸோ பொல்யூஷன் ஃப்ரீ. ஸோ இந்த பிளேடோட அந்த சென்டர் பாயிண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு டர்பைன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டர்பைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபேன் வந்து சுத்த உங்களுக்கு அந்த டர்பைன்ஸில் உங்களுக்கு வந்து அந்த காயில் ரொட்டேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் இஸ் த திங். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கயத்தாறு, அருள்வாய்மொழி, ஸோ பல்லடம் அண்டு குடிமங்கலம். ஸோ அது நிறைய இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் அருள்வாய்மொழி ஸோ ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 1500 மெகாவாட் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் வந்து போனதில் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கூட கேட்டிருந்தாங்க வந்து. ஓகேங்களா. ஸோ ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் விண்மில் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அருள்வாய்மொழி. ஓகேங்களா. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1500 மெகாவாட் அந்த உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் ஒரு கிளாஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜிலையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு சோலார் பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் த ஃபோர்மோஸ்ட் எனர்ஜி தட் மேக்ஸ் லைஃப் பாசிபிள் ஆன் இயர் மெயின் திங்.
ஸோ இப்போ என்னென்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சோலார் செல்ஸ், ஸோ இந்த மாதிரியும் நமக்கு வந்து கிடைக்கும். சிலனா வந்து சோலார் குக்கர், சோலார் வாட்டர் ஹீட்டர், ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் கோபார் கேஸ். ஸோ கோபார் கேஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து கவுடங். ஸோ கவுடங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பயோகேஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கவுடங்கெல்லாம் நம்ம வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து பண்ண வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதில் வந்து மெயின் கான்ஸ்டிடியூண்ட்டே உங்களுக்கு மீத்தேன் தான் ஓகேங்களா. ஸோ இட் கண்டென்ஸ் மீத்தேன் தான் மெயின் திங், அது போக லிட்டில் ஈத்தேன் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரூரல் ஏரியாஸில் நிறைய பிளேஸில் பண்ணாலும் ஸ்டில் தே ஆர் யூசிங் இட் ஓகே. ஸோ கோபார் கேஸ் வந்து இன்னும் நிறைய இடத்துல உங்களுக்கு ரூரல் ஏரியாஸில் உங்களுக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தே ஆர் மெயின்டைனிங் இட். நெக்ஸ்ட்டு ஸோ குக்கிங் பர்பஸ்க்கு மட்டும் அவங்க அந்த யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஆப்ரேட்டிங் என்ஜின், ஸோ என்ஜின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் கேலரிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் வந்து வெரி சேஃப். யூசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அவ்வளோவா வந்து இந்த அதிகமாக வந்து நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ மற்ற ரிசோர்ஸஸ் மேலே, நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அந்த டிபெண்டன்சிலாம் வந்து குறைக்கும் உங்களுக்கு. ஸோ சீப்பஸ்ட் ப்ராஜெக்ட்டும் கூட ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபியூல்ஸ். ஸோ ஃபியூச்சர் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லி எடுத்திங்கன்னா வந்து ஹைட்ரஜன் ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் செல்ஸ் வந்து எல்லாமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஹைட்ரஜன் தான் ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ க்ளீன் ஃபியூல், இட் கிவ்ஸ் அஸ் ஒன்லி வாட்டர் வைல் பர்னிங். ஸோ நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று என்னென்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கும் பேர்ன் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை. ஸோ ஒன்று உங்களுக்கு ஃபியூவல் தேவை, நெக்ஸ்ட்டு இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து தேவை. ஸோ அந்த ஃபியூல் வந்து கரெக்டாக வந்து இக்னைட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக ரீச் ஆகணும். ஸோ ப்ளஸ் ஆக்சிஜன் ஓகேங்களா. ஸோ ஃபியூல் தேவை, இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகணும், ப்ளஸ் ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இந்த மூணுமே வந்து இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகும் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு. ஸோ ஹைட்ரஜன் வந்து ஃபியூச்சர் ஃபியூல். ஸோ அப்போ ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து உங்களுக்கு பேர்ன் ஆகும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் உங்களுக்கு வெளியில் வரும் ஓகேங்களா. சிம்பிள். ஸோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 வாட்டர். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு பொல்யூஷனுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூல் வச்சிருக்கிற வண்டியை நம்ம ஓட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரது ஃபுல்லாக வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் யூ ஆர் டூயிங் சேஃப் ஃபார் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஸோ தண்ணி தான் வந்து வாட்டர் வேப்பர் தான் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லா வண்டியிலேருந்தும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நிறைய வாட்டர் வேப்பர் உங்களுக்கு வண்டியிலேருந்தே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சேஃபர் தான் அது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஹசார்டஸ் கேசஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அது பதிலாக வாட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வெரி சேஃபர் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் திங். மோரோவர் இட் ஹாஸ் ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட். ஸோ எனர்ஜியும் ரொம்ப அதிகம், கேலரிஸும் அதனால ரொம்ப அதிகம். இட் டஸ் நாட் பொல்யூட் ஏர். சிம்பிள். அதுக்கப்புறம் கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கூட வந்து நிறைய அப்போஸ் பண்ணாங்க. ஈவன் பண்ணால் வந்து கல்பாக்கம் ஓகே. ஸோ கல்பாக்கம் வந்து முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் கூடங்குளம் வந்து உங்களுக்கு கூடங்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய அப்போசிஷன் வந்து வந்துச்சு உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அது அந்த நியூக்ளியர் வேஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த கதிர்வீச்சு வரக்கூடிய அந்த கழிவுகள், ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி டிஸ்போஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப டீடியஸான ஒரு ப்ராசஸ் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் திங். ஸோ பட் நம்ம இந்த மாதிரி வந்து கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி தான். It is a process in which two or more lighter nuclei of atoms are combined to produce nuclear energy. This process requires very high temperature. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சேஃபான ஒன்று. ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபிஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, சின்னதாக பண்ணாலும் ஏதாவது ஒரு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டர்பைனும் சரி, இல்லைனா உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது கார்பைடரும் சரி உங்களுக்கு. ஸோ வேறு ஏதாவது வந்து ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா நியூக்ளியர் அந்த ஃபிஷன் வந்து நடக்கும்போது என்ன ஆகணும் உங்களுக்கு சம்டைம்ஸ் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் ஓகேங்களா. பட் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபான ஒரு ஓகேங்களா. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு மால் ஃபங்க்ஷனிங் வந்து ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டெம்பரேச்சர் மட்டும் நம்ம வந்து குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ டெம்பரேச்சர் குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்டையர் ஃபியூஷன் வந்து கம்மியாயிரும் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ஃபிஷ் வந்து ரொம்ப சேஃபான ஒரு ப்ராசஸும் கூட ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வந்து சப்போஸ் வந்து நிறுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நிறுத்திடலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸும் நமக்கு வந்து வெளியே போகிறது கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா. அது மாதிரி நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது ஓகேங்களா. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் அட் ரூம் டெம்பரேச்சர். இட் இஸ் கால்ட் கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா,
இப்போ நார்மலாக வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா வந்து இட் ரிக்வயர்ஸ் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா வெரி ஹை டெம்பரேச்சர் நமக்கு வந்து தேவை. பட் இந்த கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ இவங்க இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே இருந்தால் போதும். ஸோ ரூம் டெம்பரேச்சர் நம்ம ஈஸியாக வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து கோல்டு ஃபியூஷன். ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நார்மல் பண்ணால் ஒரு 23-24 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். ஆனால் இங்கே இது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிரேட்டர் தென் மோர் தென் 500 டிகிரி செல்சியஸ் இல்லை 1000 டிகிரி செல்சியஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கோல்டு இப்போதைக்கு இது பாசிபிள். ஸோ இது வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ். ஓகே. இது வந்து ஃபியூச்சரில் இப்போ வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ தான் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் பெரிய லெவல்கெல்லாம் வந்து எதுவும் வரல. ஸோ அதனால் கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சரில் அந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட் மீத்தேன் ஃப்ரம் சீவேஜ். ஸோ சீவேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீவேஜ் ஸ்லட்ஜ். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது. ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து நம்ம வீட்டு சைட்லலாம் நிறைய ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரைனேஜ் அப்படின்னாலே என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நம்ம திறந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் கேசஸ் வந்து வெளியிடும். ஸோ அந்த ஹார்ம்ஃபுல் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நத்திங் பட் மீத்தேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சீவேஜ் ஸ்லட்ஜ் உங்களுக்கு மீத்தேன் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட். ஸோ அது மாதிரி நிறைய இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. பட் ஸ்டில் மீத்தேன் கேஸ் வில் பி டாமினன்ட். ஓகே. ஸோ மீத்தேன் அது வந்து உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இட் வில் பி an efficient fuel in the future. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இந்த ஒரே ஒரு அசோசியேஷன் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இந்தியாவில் பிறகு பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன் PCRA அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இட் அட்வைசஸ் பீப்புள் வித் மெத்தட்ஸ் ஆஃப் யூசிங் பெட்ரோல் அண்ட் டீசல். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மலாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணும் வரணும் அப்படின்னாலே நம்ம வந்து சிம்பிளாக வந்து நடந்து போவோம், இல்லை சைக்கிளில் வந்து போவோம். ஸோ தட் இஸ் திங். பட் இப்போலாம் வந்து அவங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா கூட அவங்களுக்கு 2 வீலர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைங்களா. ஸோ அதனால் பெட்ரோல் டீசல் எல்லாம் நிறைய இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் பொல்யூஷன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து மக்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட் யார் வச்சுக்கிறாங்க இவங்க தான். ஸோ பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன். ஸோ இதுவும் ஒரு தடவை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெட்டர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ PCRA. ஸோ இந்த தடவை கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி தனியாகவே சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஒரு சின்ன ரீகால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணாலும் பயோடீசல். ஸோ பயோடீசல் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து எடுக்கிறது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பயோடீசல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்மில். ஸோ விண்மில் எல்லாருமே தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் நம்மளுக்கு அல்வா மில்லி. ஸோ இந்த பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த திங். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜியில் மெயின் கான்ஸ்டிடியூன்ஸ் வந்து சோலார் குக்கர், வாட்டர் ஹீட்டர் அண்ட் சோலார் செல்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் கோபார் கேஸ். ஸோ கோபார் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் அப்டைன் பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கவுடங். ஸோ கவுடங் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடியது. ஸோ அது ஆனரோபிக் கண்டிஷன். ஸோ ஆனரோபிக் கண்டிஷன் அப்படின்னாலே ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இட் மெயின்லி கண்டெக்ட்ஸ் மீத்தேன் அண்ட் லித்தில் ஈத்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபியூல்ஸ். ஸோ அந்த பேர்லேயே வந்து ஃபியூச்சர்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூச்சர் ஃபியூல்ஸ் அப்படின்னா இப்போ நடைமுறையில் இல்லை, பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃபியூல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட போர்ன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வாட்டர் வாப்பர் தான் வந்து கிடைக்கும். ஆனால் வெரி வெரி சேஃப் டு ட்ரைவ், இல்லை சேஃப் டு யூஸ். ஸோ ஈவன் தோ இந்த ஹைட்ரஜன் ஃபியூலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட் லான்ச் அப்பயும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுவதுக்கு நிறைய வந்து ஃபியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தா ஹைட்ரஜனும் நம்ம வந்து ஹைட்ரஜன் ஃபியூலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட் கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ். ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷனோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி ஹை டெம்பரேச்சர் வந்து தேவை. ஸோ இதில் நமக்கு என்ன சேஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் இது வந்து செயல்படுறதுனால நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. பட் இது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் பண்ணால் பெரிய லெவலெல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நிறைய இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப லிமிட்டட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஃபியூச்சரில் எந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் சொன்னாங்க. ஸோ இந்த கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு நம்ம நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து கொண்டு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். இந்த மாதிரி வந்து இந்த கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த டெக்னிக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபியூஷன் ப்ராசஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மீத்தேன் ஃப்ரம் சீவேஜ். ஸோ சீவேஜ் அப்படிங்கிறது வேஸ்ட். எல்லாருமே அது எல்லா இடத்துலையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னா வந்து சீவேஜ் ஸ்லட்ஜ். ஓகேங்களா. ஸோ இந்த சீவேஜ் ஸ்லட்ஜ்லேருந்து நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு நல்லா டீகம்போஸ் பண்ண வச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மீத்தேன் கேஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அவ்வளோதான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.
எதாவது டவுட் இருந்துச்சோம்னா வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இன்னும் தேவை அப்படின்னா ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளஸ் கேட்டகரியில் தான் வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் செக்ஷன் வந்து இன்னொன்று நல்லாயிருக்கும் சொன்னீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்காக ஸோ ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ 50 days கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 50 days கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த 50 days கிராஷ் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் வந்து இந்த 50 days வந்து 10 யூனிட்டுமே வந்து ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எம்சிக்யூஸும் சரி பிவிஎஸ்கியூஸ் எல்லாமே சேர்த்து வந்து ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சோர்ஸ் இஸ் தேர். ஓகேங்களா? ஸோ முரளி 09. ஸோ திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட். இந்த ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கிறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாய், டேக் கேர்.